வந்து பாத்தீங்கன்னா மேம், இந்த பேங்க்லலாம் வந்து நமக்கே தெரியாம நிறைய மைன்யூட்டான அமௌண்ட்லாம் எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஃபீ, இந்த வந்து ஏடிஎம்ல எடுத்தா அதுக்கு ஒரு ஃபீ, இந்த டிராஃப்ட் நிறைய ஃபீ எடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம கையில வச்சு காசு யூஸ் பண்ணும்போது நம்ம காசு எதுவும் போறது இல்ல. இப்ப வந்து இவரு மோடி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அறிவுபூர்வமா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு 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 பொய்யா ஒரு வேஷத்தை காமிச்சிட்டு இப்ப என்ன பண்றாங்க, எல்லாத்துலயும் ஃபீஸ போட்டு 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 நம்ம கிட்ட எல்லாத்தையும் காசு எடுக்கிறாங்க. நமக்கே தெரியாம ஒண்ணு எடுக்கிறாங்க, தெரிஞ்சு எடுக்கிறாங்க. தெரிஞ்சுன்னா இப்ப 23 ரூபாய் எடுத்துட்டு இருந்தாங்க, அதுவே தப்பு. 23 ரூபாய் ஏடிஎம்ல எடுக்கிறதே பெரிய தப்பு. அதை தாண்டி இப்ப அதையும் 2 ரூபாய் ஏத்தி 25 ரூபாய் ஏத்துறாங்க மார்ச் எண்டுல இருந்து. இப்போ ஏன் அது நம்ம காசு அவங்க எடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க அப்ப எதுக்கு வரி வாங்கணும்? மக்களுக்கு பொது வேலை செய்யறதுக்கு தான் வரி கொடுக்குறோம். வரியும் வாங்குறீங்க, எல்லா வரியும் வாங்கிட்டு கடைசியில எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க என்ன வேலை செய்யறீங்க ஒண்ணுமே புரியல. வேலை செய்யவும் இல்ல, ஒன்னும் செய்யல. ஆனா வந்து வரியும் போடுறீங்க, கடைசியில இந்த ஃபீஸும் அதுலயே போட்டுடுறீங்க. அது ஏன் போடுறாங்க?